அத்தியாயம் 71 பெருமைப்படுத்திய மிருதன். ஆமா, ஒண்ணுமில்ல, என் வார்த்தைகளைப் பத்தி கவலைப்படாதீங்க. நான் என்னைப் பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அதுல உனக்குக் கிடைச்ச சில பயனுள்ள திறமைகள் இருக்கு. ஆனா நீ எவ்வளவு வலிமையா, எந்த மாதிரி சக்தி வெளிப்படுதுன்னு ஏன் நம்மால சொல்ல முடியல? நாதன் திடீரென்று அவனிடம் கேட்டான். மேலும் அவர் தொடர்ந்தார். உங்களிடமிருந்து வரும் மந்திர சக்தி ஏற்ற இறக்கங்களை நாங்கள் உணரக்கூடிய நிலைக்கு நீங்கள் மாறியிருக்காவிட்டால் உங்கள் ஆற்றல் வகையை நாங்கள் அறிந்திருக்க மாட்டோம். இந்தக் கேள்வியைக் கேட்டதும் மிருதன் உடனடியாகச் சிறிது யோசித்தான். அவனது பெற்றோரின் வலிமையின் அளவு இருந்தபோதிலும் அவனது ஆற்றல் ஏற்ற இறக்கத்தை அவர்களால் உணர முடியவில்லை என்பது மிகவும் விசித்திரமானது என்று நினைத்தான். இது சம்பந்தமானு எனக்குத் தெரியல, ஆனா எனக்கு ஒரு குறிப்பிட்ட உடல் அமைப்பு இருக்கு. அதைப் பத்தி யோசிச்ச பிறகு அவன் சொன்னான். உடற்கூறியல் சரியா? ஆமா, தொடருங்கள். நாதன் ஆரம்பத்தில் ஆச்சரியப்பட்டார். ஆனால் அவனது விளக்கத்தை முடிக்கும்படி அவரை வற்புறுத்தினார். அது சரி, இது எண்ணற்ற ஆற்றலை விழுங்கும் உடலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் என் அமைப்பின்படி இது அனைத்து வகையான ஆற்றலையும் உறிஞ்சும் திறன் கொண்டது போல் தெரிகிறது என்று மிருதன் அவரிடம் கூறினார். என்ன? இந்த முறை பெற்றோரும் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டனர். நாதனால் கூட இந்த விஷயத்தில் அமைதியாக இருக்க முடியவில்லை. அது என்ன மாதிரியான உடலமைப்பு? எல்லா வகையான சக்தியையும் உறிஞ்சும் திறன் கொண்டவராக இருக்க வேண்டும். ஆனால் மிருதன் எப்படி அந்த வகையான சக்தியை எல்லாம் சேமித்து வைக்கப் போகிறான்? பெற்றோர் இருவரும் அதிர்ச்சியிலும் திகைப்பிலும் அமைதியாக யோசித்தனர். மிருதன் அவர்களின் எதிர்வினையை பார்த்தான். உள்ளுக்குள் தலையை ஆட்டினான். பின்னர் கூறினான். சரி, இதைக் கேட்பது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது என்று எனக்குத் தெரியும். ஏனென்றால் என் உடலிலிருந்து இதைப் பற்றி நான் அறிந்தபோது நானும் அதிர்ச்சியடைந்தேன். எப்படியிருந்தாலும் நீங்கள் இருவரும் என் ஆற்றல் நிலை அல்லது ஏற்ற இறக்கத்தை சொல்ல முடியாததற்கு இதுவே காரணம் என்று நான் கருதுகிறேன். மீண்டும், அது என் யூகம் மட்டுமே. ஆனால் இல்லை, நீ இதைச் சரியாகச் சொல்லலாம். நாதன் தலையை ஆட்டினார். பின்னர் சிறிது நேரம் யோசித்த பிறகு அவர் தொடர்ந்தார். ஒருவேளை உங்களிடமிருந்து வரும் அனைத்து சக்திகளும் ஒன்றாக வெளிப்படுகின்றன. இது அதன் குழப்பமான தன்மை காரணமாக ஆய்வு செய்வதைத் தடுக்கிறது. நீங்கள் அந்த ஓநாய் வடிவமாக மாறும்போது இப்போது காட்டிய ஆற்றலை நீங்களே வெளிப்படுத்தாவிட்டால், இல்லையெனில் உங்கள் வலிமையின் அளவைச் சொல்வது கடினம். இந்த கட்டத்தில் மித்ராவும் இவ்வாறு கூறினார். அப்படியானால் நீங்கள் எல்லா வகையான ஆற்றலையும் எப்படியாவது வளர்க்க முடியும் என்று சொல்ல வருகிறீர்களா? அல்லது எல்லா வகையான ஆற்றலையும் மானாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றாகவோ மாற்றுகிறீர்களா? அது சரி, இல்லை, நான் முதல் ஒன்றைத்தான் சொல்கிறேன். எல்லா வகையான ஆற்றலையும் என்னால் வளர்க்க முடியும் என்று தோன்றுகிறது. இப்போதைக்கு எனக்கு மந்திர ஆற்றல், ஆன்மீக ஆற்றல், உயிர் ஆற்றல், செய் ஆற்றல், மாய ஆற்றல், இந்த ஐந்தும்தான் நான் தற்போது வளர்க்கிறேன். மிருதன் மேலும் விவரங்களைக் கூறி வலியுறுத்தினான். இதைக் கேட்டதும் நாதன் மற்றும் மித்ரா இருவரும் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு வாயடைத்துப் போய் அவனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வெளிப்பாட்டால் அவர்கள் உண்மையிலேயே குழப்பமடைந்ததால் இதற்கு எப்படி பதிலளிப்பது என்று அவர்களுக்குத் தெரியவில்லை. அவனுக்கு எப்படி இவ்வளவு சக்திகளின் பொருந்தக்கூடிய தன்மை இருக்க முடியும்? மேலும் கடைசி பகுதி என்ன? மாய ஆற்றல். இதைப் பற்றி நாம் ஏன் முன்பு கேள்விப்படவில்லை? அல்லது அது நமக்குத் தெரியாத புதிய வகை ஆற்றலா? அவர்கள் தொடர்ந்து அவரை ஒரு புன்னகையுடன் முறைத்துப் பார்த்தபடி தங்களுக்குள் யோசித்துக் கொண்டே இருந்தனர். இவ்வளவு நேரம் கழித்தும் தனது பெற்றோர் எதுவும் பேசாமல் இருப்பதைக் கவனித்த மிருதன் திடீரென்று வாயைத் திறந்து, அம்மா, அப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டான். அவங்க ஏன் திடீர்னு மௌனமாயிட்டாங்க? இது ரொம்ப கஷ்டமாயிருக்கு. நான் நினைச்ச மாதிரி நான் அவங்ககிட்ட இதைப் பத்தி சொல்லியிருக்க கூடாது. இப்போதைக்கு ஒருவேளை நான் 2 சக்திகளைப் பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்கணும். ஆனா இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு ரொம்ப தாமதமாயிடுச்சு. மிருதன் உள்ளுக்குள் உதவியற்ற முறையில் பெருமூச்சு விட்டான். பின்னர் தன் பெற்றோரின் முகபாவனையை பார்த்து அமைதியாக தனக்குள் யோசித்தான். மிருதனின் கவலையான வார்த்தைகளைக் கேட்டு அவர்கள் உடனடியாக தங்கள் மயக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டனர். திடீரென்று மித்ரா ஆர்வத்துடன் கேட்டார். மிருதன், நீ குறிப்பிடும் இந்த மாய ஆற்றல் என்ன? இது ஒரு புதிய வகை ஆற்றலா? இந்த விஷயத்தில் தானும் ஆர்வமாக இருப்பதாக நாதனும் தலையசைத்தார். சரி, என் அமைப்பின்படி அது ஆன்மா சக்திதான். ஆனால் நான் நினைத்தது போல் அம்மாவும் அப்பாவும் கூட இதைப் பற்றி இதற்கு முன்பு கேள்விப்பட்டதில்லை, இல்லையா? பதில் அளித்தான். ஆன்மா சக்தி.
ஆன்மாவுக்கு ஆன்மா சக்தி என்றும் வேறு பெயர்கள் என்றும் நாம் அனைவரும் அழைக்கும் ஒரு ஆற்றல் இருப்பதை நான் அறிவேன். ஆனால் அதை வளர்க்க முடியும் என்று எனக்குத் தெரியாது. மித்ரா மூச்சு வாங்காமல் முணுமுணுத்தாள். அப்படியானால் அதுதான் விஷயம். நாதன் தனது புரிதலை வெளிப்படுத்தினார். பின்னர் அவன் தொடர்ந்து பேசினான். நீங்கள் குறிப்பிட்டுள்ள அனைத்து ஆற்றலையும் உண்மையிலேயே வளர்த்துக் கொள்ள முடிந்தால் அது ஒரு முன்னோடியில்லாத சாதனையாகும். மேலும் உங்கள் எதிர்கால வாய்ப்பு கற்பனை செய்ய முடியாததாக இருக்கும் என்று நான் சொல்ல முடியும். இதைச் சொன்ன பிறகு அவர் ஒரு கணம் நின்று பின்னர் பணிவுடன் கூறினார், ஆனால் நீங்கள் அனைத்தையும் பயிரிடத் தேர்வு செய்தால் உங்கள் நேரத்தை வீணடிப்பீர்கள். எனவே உங்களுக்குப் பொருத்தமானவற்றை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். சாகுபடியின் போது உங்கள் நேரத்தை வீணாக்காமல் இருக்க நீங்கள் தேர்ந்தெடுக்கும்வற்றை பயிரிடுங்கள். இல்லையெனில் அவற்றை அனைத்தையும் பயிரிட நீங்கள் பல தசாப்தங்கள் அல்லது அதற்கு மேல் செலவிட வேண்டியிருக்கும். எனக்குப் புரிகிறது. மிருதன் பதிலளித்தபோது தலையை உறுதியாக ஆட்டியபடி தனது புரிதலை வெளிப்படுத்தினார். சரி, போய் உன் உடைகளை மாற்றிக்கொள். உன் அம்மா ஏற்கனவே இரவு உணவை தயாரித்துவிட்டாள். உன் தங்கை தன் அறையில் தன் வேலைகளைச் செய்து கொண்டிருக்கிறாள். நீ கீழே வந்ததும் நாம் அனைவரும் ஒன்றாக இரவு உணவைச் சாப்பிடத் தொடங்குவோம். அவனது பதிலைப் பெற்ற பிறகு நாதன் அவனிடம் சொன்னான். சரி. உடனடியாக 2வது மாடிக்குச் செல்லும் படிக்கட்டுகளை நோக்கிச் சென்றபோது மிருதன் பதில் அளித்தான். மிக விரைவில் அவனது உருவம் அறையிலிருந்து புறப்பட்டது. மிருதன் சென்ற பிறகு நாதன் படிக்கட்டுகளை ஆழமாக பார்த்துவிட்டு, இந்தக் குழந்தை அப்படியானால் என்று முணுமுணுத்தான். இருப்பினும் அவர் உடனடியாக பெருமூச்சு விட்டார். தனது வாக்கியத்தை முடிக்கவில்லை. அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த மித்ரா அவரிடம், அவன் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து போதுமான வலிமை பெற்று போதுமான அனுபவத்தைப் பெறும் வரை நாம் காத்திருப்போம். அந்த நேரத்தில் நாம் அவனிடம் அப்போது சொல்லலாம். மற்றதைப் பொறுத்தவரை அது அவனுடைய விருப்பம் என்றார். நீ சொல்றதும் அர்த்தமுள்ளதாகத்தான் இருக்கு. ஆனா இவ்வளவு நாளா நாம அவனை அந்நியப்படுத்திட்டோம். இப்போ மறுபடியும் அவனோட நட்புறவா இருக்கிறது விசித்திரமாயிருக்கு. தப்பா நினைக்காதீங்க. இதெல்லாம் நடந்தும் அவன் நம்மள வெறுக்கலன்னு நான் உண்மையாவே பாராட்டினேன். ஆனா டா நாதன் அவளோட வார்த்தைகளை ஒத்துக்கிட்டு வருத்தமான தொனியில் சொன்னார். ஆனாலும் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் என்னுடன் வேலை செய்யும் பல நண்பர்கள் மிருதனுக்கு திறமை இல்லாத காரணத்தால் ஒரு சில பேர் என்னை கேலி செய்தார்கள். அப்போதெல்லாம் என்னால் பதில் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக போய்விடுவேன். ஆனால் இப்போது அப்படியில்லை. ஏனென்றால் இப்பொழுது என் மகன் தன் திறமையை எழுப்பிவிட்டான். என்னை யாரெல்லாம் கேலி செய்தார்களோ அவர்களுக்கு பதிலடி என்னால் கொடுக்க முடியும் என்று சந்தோஷத்தில் கூறினார்.